Hello guys, welcome to all. நம்ம இந்த வீடியோல கைஜு நம்பர் 8 சீசன் 2 பத்தி தான் பார்க்க போறோம். சீசன் 2ல மாங்கால இருந்து என்னென்னலாம் அடாப்ட் பண்ணி எடுத்திருக்காங்க and எந்தெந்த ஆர்க்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீசன் 2ல எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. and இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டைரக்டா ஸ்டார்ட் பண்ணிடலாம். கைஜு நம்பர் 8 சீசன் 2 பார்க்கறதுக்கு முன்னாடி சீசன் 1 வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துட்டு வந்துடலாம். சீசன் 1 வந்து பாத்தீங்கன்னா 2024ல ஏப்ரல் 13ல ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த சீசன் 1 வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் டோட்டலா 12 எபிசோட்ஸ் இருந்தது. 12 எபிசோட்ஸுமே ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த அனிமி வந்து ஒரு நியூ அனிமியா இருந்தாலும் மக்கள் கிட்ட வந்து அதிகமாவே ரீச் ஆச்சு. இது ரீச் ஆனதுனால தான் சீசன் 2வே வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது சீசன் 1ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் பெரிய அளவுக்கு ஹிட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா தரமான ஒரு தமிழ் டப்பிங் இருந்தது. நீட்டா தமிழ் டப்பிங் பண்ணி விட்டுருந்தாங்க. தமிழ் டப்பிங் பண்ணி விட்டதோட இல்லாம அனிமி சீரீஸை வந்து ரொம்ப சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க சீசன் 1ல. கைஜு நம்பர் 8 முதல் சீசனோட ஸ்டோரி என்னவா இருக்குன்னா, நம்ம கஃப்கா இபினோ வந்து 32 வயசு ஆனாலும் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு நபரா இருப்பாரு. இவரோட சேர்ந்து இன்னொரு நபர், இவரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான மினா அஷிரோ வந்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணி ஒரு கேப்டனாவே மாறிடுவாங்க. இப்படி கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் அதை பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரி சின்ன வயசுல எப்படியாவது ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல சேர்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா இவர் ஒவ்வொரு வாட்டியும் ட்ரை பண்ணும்போது ஃபெயில் ஆயிட்டே இருப்பாரு. அப்படி கடைசியா ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவாரு. அதுல வந்து பாஸ் ஆகி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்குள்ள போயிருவாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே இவர் வாய்க்குள்ள ஒரு கைஜு போனதுனால இவரும் ஒரு கைஜுவா மாறி இருப்பாரு. டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணும்போது இவர் வந்து ஒரு கைஜு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சீசன்ல என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் அந்த ஃபர்ஸ்ட் சீசனை கொண்டு போயிருப்பாங்க. கைஜு நம்பர் 8 மாங்கா சீரீஸை பொறுத்த அளவுக்கு மொத்தம் 9 ஆர்க்ஸ் இருக்கும். அந்த 9 ஆர்க்ஸ்லயும் 129 சாப்டர்ஸ் இருக்கும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆர்க்ல மொத்தம் ஒரு 10 சாப்டர்ஸ் இருக்கும். 10 சாப்டர்ஸ்ல ஒரு 5 சாப்டர்ஸை வச்சுதான் முதல் சீசனை எடுத்திருப்பாங்க. அதுக்கடுத்து இருக்கிற ஒரு 2 சாப்டர்ஸ் வச்சுதான் சீசன் 2 எடுத்துட்டு போயிருப்பாங்க. சீசன் 2 ஆனது 2025ல ஜூலை 19ல இருந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சது. வீக்லி 1 எபிசோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் சீசனை விட செகண்ட் சீசன் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா செகண்ட் சீசன் ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லலாம். இது வரைக்கும் 5 எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. செகண்ட் சீசன் என்னவா இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் சீசன் எங்க விட்டாங்களோ ஃபர்ஸ்ட் ஆர்க்ல 5 சாப்டர்ஸை கவர் பண்ணி ஃபர்ஸ்ட் சீசனை ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி அந்த சாப்டர்ஸ்ல இருந்து அடுத்து இருக்கிற ஒரு 2 சாப்டர்ஸை கவர் பண்ணி தான் சீசன் 2 ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 2 சாப்டர்ஸ் என்னன்னா வெப்பன் ஆர்க்கையும் காம்பேட்டபிள் யூசர் ஆர்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 சாப்டர்ஸை கவர் பண்ணி செகண்ட் சீசன் ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீசன் எங்க விட்டாங்களோ அதோட கண்டினியூட்டில இருந்து தான் செகண்ட் சீசனும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டோட்டலா ஒரு 5 எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் சீசன்ல மொத்தம் 12 எபிசோட்ஸ் இருந்தது. அண்ட் செகண்ட் சீசன்ல வந்து டோட்டல் 11 எபிசோட்ஸ் அண்ட் ஒரு ஸ்பெஷல் எபிசோட்ஸை சேர்த்து 12 எபிசோட்ஸ் இருக்கு. சீசன் 2ல ரொம்பவே முக்கியமா கைஜு நம்பர் 9 வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லா மாற மாதிரி நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க. அப்கமிங் எபிசோட்ஸ்ல கைஜு நம்பர் 9 எப்படி இவங்களாம் எதிர்க்க போறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. நம்ம கஃப்கா இபினோக்கு இருக்கிற டியூல் ஐடென்டிட்டியை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. இவரோட ஐடென்டிட்டி வந்து 2 விதமா இருக்கும். ஒன்னு கைஜுவாவும் இன்னொன்னு மனுஷனாவும் இருப்பாரு. இதுல மனுஷனா இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கைஜுக்களோட கோர் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற திறமை இருக்கும். அண்ட் கைஜுவா மாறும் தானே கைஜுவோட பவர் எல்லாம் அவர்கிட்ட இருக்கும். இந்த 2 ஐடென்டிட்டியும் ரொம்பவே ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க சீசன் 2ல. செகண்ட் சீசன்ல அந்த நருமி அப்படின்ற கேரக்டர் யாரா இருப்பாருன்னா ஃபர்ஸ்ட் டிவிஷனோட கேப்டன் ஜென் நருமியா தான் இருப்பாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு நபரா இருப்பாரு. அதுவும் ஆன்டி கைஜு காம்பேட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு நபரா இருப்பாரு. இதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க இந்த சீசன் 2ல. இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி இவருக்கு ஒரு ஹைப்பை கொடுத்திருப்பாங்க நம்மளுக்கு சீசன் 2ல. சீசன் 2வை பொறுத்த அளவுக்கு இந்த இவ்வளவுதான் நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க கைஸ். யாருன்னா நம்ம கேப்டன் ஜென் அருமையை இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் நம்ம கஃப்கா இபினோவோட திறமைகளை வந்து ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கைஜுகளுக்கு எதிரான வெப்பன்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ற மாதிரி சீசன் 2ல நம்மளுக்கு காட்டுவாங்க. இதுதான் இந்த சீசன் 2வோட ஸ்டோரியா இருக்கும். இந்த கைஜு நம்பர் 8ல ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான் மொத்தம் 9 ஆர்க்ஸ் இருக்கும். அந்த 9 ஆர்க்ஸையும் 129 சாப்டர்ஸா இருக்கும். இந்த 129 சாப்டர்ஸை கவர் பண்ணது தான் இந்த 9 ஆர்க்ஸ். இந்த 129 சாப்டர்ஸை தான் நம்மளுக்கு அனிமையா கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ சீசன் 2 ரிலீஸ் ஆயிருக்கு. சீசன் 2 ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சா அடுத்தடுத்து அப்கமிங்ல சீசன் 3 சீசன் 4 அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. சீசன் 2க்கு என்ன ஒரு வரவேற்பு கிடைக்குதோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா சீசன்ஸும் ரிலீஸ் பண்ணுவாங்க.
சீசன் 2 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5 எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 5 எபிசோட்ஸை வச்சு என்னால் போட முடியாது. நீங்கள் கேட்டிங்கன்னா மாங்கால இருக்கிறதுக்கும் இப்போ லைவ் ஆக்ஷனில் அனிமி எடுத்ததுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 11 எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். டாடா, பை பை.